everyone. Welcome to Entri Elevate Tamil channel. உங்களோட coding skills and soft skills improve பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? Entri Elevate Tamil channelக்கு subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon-ஐ click பண்ணுங்க. நீங்க full stack web developer ஆகணுமா? Descriptionல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுல இருக்க Google form fill பண்ணீங்க அப்படின்னா Entri teamல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. உங்களோட doubts-ஐ நீங்க clarify பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச டைமிங்ல நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம JavaScriptல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா JavaScriptல அரேஸ் கான்செப்டோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போறோம். சோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல நம்மளோட பிளேலிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா HTML, CSS, generic videos, interview questions, JavaScript இப்படி ஃபோல்டர்ஸா பிரிச்சிருப்பாங்க. சோ அதுல நீங்க JavaScriptோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. So previous episodeல நம்ம பாத்தீங்கன்னா அரேஸ்னா என்ன, அரேஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா அரேஸ்ல இருக்கக்கூடிய சில டிஃபால்ட் மெத்தட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன டிஃபால்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம புஷ் அண்ட் பாப் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் இல்லையா? சோ புஷ் அப்படின்னா என்ன, ஒரு எலமெண்ட்டை அரேக்குள்ள இன்சர்ட் பண்றதுக்கு நம்ம புஷ் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு 7 செட் ஆஃப் மெத்தட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மென்ஷன் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஜாயின் ஃபங்க்ஷன் நம்ம மென்ஷன் பண்ண போறோம். சோ ஜாயின் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சில ஃப்ரூட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் அரேக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோன்னு சொல்லிட்டு 4 ஃப்ரூட்ஸ் நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கறது என்னோட அரே நேம். அதுக்கு பக்கத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு டாட் சிம்பல் கொடுத்துட்டு ஜாயின் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வேற ஒரு கலர்ல தெரியும். இது பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட். சோ இந்த இடத்துல நான் என்ன சிம்பல் கொடுக்குறேனோ அது இந்த இடத்துல உங்களுக்கு அட்டாச் ஆயிடும். சோ பனானாக்கு அடுத்தபடியா இந்த ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னா இதுல விசிபிளா தெரியும். சோ நீங்க என்ன ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டார் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்ப நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா பனானாக்கு பக்கத்துல உங்களுக்கு ஸ்டார் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். சோ எந்த கேரக்டர் உங்க அரே எலிமெண்ட் கூட நீங்க அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சோ அது இங்க ஆட் ஆயிரும். சப்போஸ் நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் அட்டாச் பண்ணுங்க. சோ இங்க நான் 2 ஸ்பேஸ் அட்டாச் பண்ணிட்டு ரன் பண்றேன். சோ நமக்கு ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜாயின் மெத்தட்ல கிடைக்கும். சோ இப்ப உங்களுக்கு ஜாயின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ இதே மாதிரி தான் அடுத்த பார்ட்டும் நம்ம பார்க்க போறோம். சோ அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னா ஷிஃப்ட் அண்ட் அன்ஷிஃப்ட் அப்படிங்கிறது தான். சோ நேம்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சோ இந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு டெலீட் ஃபங்க்ஷன் மாதிரி தான். சோ இப்ப இதுலயே நான் இந்த console.log யூஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அப்படிங்கறது என்னோட அரே நேம், டாட் வச்சுக்கோங்க. சோ இப்ப எனக்கு ஷிஃப்ட் ஆகணும். சோ ஷிஃப்ட் மட்டும் நம்ம கால் பண்றோம். சோ கால் பண்ணதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஃப்ரூட்ஸ்ல இருக்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா பனானா மட்டும் உங்களுக்கு டெலீட் ஆயிருக்கும். சோ இத அப்போஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஷிஃப்ட்டுக்கு ஆப்போசிட்டா நீங்க அன்ஷிஃப்ட் அப்படிங்கறத கொடுக்கலாம். சோ அன்ஷிஃப்ட் கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா சோ இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள் அண்ட் மேங்கோ அப்படிங்கிற பழைய ஸ்டேட்மெண்ட் வந்துரும். சோ இதுல பாத்தீங்கன்னா அன்ஷிஃப்ட் அப்படிங்கறதுல நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் நான் அட்டாச் பண்றேன் அப்படின்னா அது நம்மளோட அரே கூட ஃபர்ஸ்ட் எலிமெண்டா அட்டாச் ஆயிரும். இப்ப பனானா தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்டா இருக்கு. சோ நீங்க அன்ஷிஃப்ட் பண்ணினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா லெமன் அப்படிங்கிறது பனானாக்கு முன்னாடி அட்டாச் ஆயிருக்கு. சோ ஷிஃப்ட் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அரே எலிமெண்ட்டை டெலீட் பண்றதுக்காகவும், அன்ஷிஃப்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டை ஃப்ரண்ட்ல அட்டாச் பண்றதுக்காகவும் இருக்கும். இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா புஷ் அண்ட் பாப்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். சோ பாப் பாத்தீங்கன்னா லாஸ்டா இருக்கிற எலிமெண்ட்டை டெலீட் பண்ணும். ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டை டெலீட் பண்ணும். புஷ் அண்ட் பாப் பாத்தீங்கன்னா புஷ் எலிமெண்ட்டை லாஸ்ட் பொசிஷன்ல அட்டாச் பண்ணும். அதே மாதிரி அன்ஷிஃப்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நமக்கு அட்டாச் பண்ணிருக்கோம். சோ இப்ப நம்ம 2 மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்னு ஜாயின் அண்ட் ஷிஃப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஷார்ட் அப்படிங்கிறது தான் அடுத்த ஃபங்க்ஷன். ஷார்ட் அப்படிங்கிறது வந்து அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம மென்ஷன் பண்றது. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து தப்பா தான் இருக்கு. சோ லெட்டர் வந்து பி ஸ்டார்ட் ஆயிருக்கு, அப்புறமா ஓ ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்றோம். சோ ஃப்ரூட்ஸ் டாட் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கன்சோல் டாட் லாக்ல வந்து ஃப்ரூட்ஸ் அப்படிங்கறத பிரிண்ட் பண்றேன். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்கான அவுட்புட் வந்து சோ லாஸ்டா மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க, ஆப்பிள், பனானா, மேங்கோ, ஆரஞ்சு, லெமன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்ல வந்து விசிபிளா தெரியுது. சோ இதுலயே வந்து நம்ம வேற ஏதாச்சும் லைக் நம்பர்ஸ் நீங்க அட்டாச் பண்றீங்க அப்படின்னாலும் சோ கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு சேம் இதே அரே தான். சோ நம்பர்ஸ் வந்து நான் 78, 90, 44, 23 சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இங்க வந்து நம் டாட் ஷார்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ஸ்ல வந்துருச்சு. சோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர்ஸா இருக்கட்டும் லெட்டர்ஸா இருக்கட்டும், லெட்டர்ஸா இருக்கும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்ல சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நம்பர்ஸா இருந்தது அப்படின்னா அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ இப்போ 3 ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். இந்த ஷார்ட் ஃபங்க்ஷன் மாதிரியே நம்ம வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல மென்ஷன் பண்ணாது, இருக்கிற அந்த அரேஸ் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி காமிக்கும். லைக் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா லெமன், பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோன்னு இருக்கு. சோ இந்த ஆர்டரை வந்து அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணும், மேங்கோ, ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, லெமன். சோ இதுதான் ரிவர்ஸ்க்கான அவுட்புட்டா இருக்க போது. சோ நம்ம ஃப்ரூட்ஸை தான் பண்ண போறோம். சோ ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது தான் அரே நேம். ஃப்ரூட்ஸ் டாட் ரிவர்ஸ் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக வந்து யூஸ் பண்ணலாம். சோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு நான் இப்ப ரன் பண்றேன். சோ லாஸ்டா பாத்தீங்கன்னா சோ வேல்யூஸ் நம்ம இங்க என்ன மென்ஷன் பண்ணிருந்தோமோ அது ரிவர்ஸ்ல வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து நம்பர்ஸ்க்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். சோ டெலீட் அப்படின்னா அரே எலிமெண்ட்ஸை டெலீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. கன்கேடினேஷன் அப்படிங்கறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் கன்கேட் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. கன்கேட் அப்படின்னா 2 அரே எலிமெண்ட்ஸை வந்து மெர்ஜ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. சோ இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணலாம், தென் ஸ்ப்ளைஸ் பண்ணலாம். சோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டாஸ்க் நம்ம 1 by 1 வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இப்ப வந்து நம்ம டெலீட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். சோ ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வந்து பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள் அண்ட் மேங்கோன்னு 4 எலிமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் நம்பர் 2 வந்து நம்ம டெலீட் பண்றோம். சோ பொசிஷன் நம்பர் 2ல வந்து ஆப்பிள் அப்படிங்கிறது இருக்கு. சோ ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் ஆனதுக்கு அப்புறமா இங்க வந்து நமக்கு அரே எலிமெண்ட் என்னன்னு காமிக்குதுன்னா எம்டியா வந்து காமிக்கும். சோ நீங்க டெலீட் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து டெலீட் ஆயிருக்குமே தவிர அதுக்காக அலோகேட் ஆன ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். சோ அந்த எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கிறதுனால 1 எம்டி எலிமெண்ட் அப்படிங்கறத காமிக்குது. சோ இதுதான் வந்து டெலீட்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்கேடினேஷன். சோ கன்கேடினேஷன் அப்படிங்கிறதுக்கு நான் 2 அரே எலிமெண்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நான் கேர்ள்ஸ் பாய்ஸ்னு சில நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோ கேர்ள்ஸ்ல வந்து ரோசி அண்ட் ராணி நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு அரேக்குள்ள ராஜ், ராம், டாம்னு சொல்லிட்டு மொத்தம் 3 நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இது ரெண்டையும் கன்கேடினேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற அரே நேம் வந்து கேர்ள், தென் டாட் யூஸ் பண்ணிட்டு கன்கேட் யூஸ் பண்ணிட்டு செகண்ட் இருக்க அரே நேம் வந்து பாய்ஸ். சோ கேர்ள்ஸ் டாட் பாய்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டோம். சோ லாஸ்டா அது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள சேவ் ஆயிருக்கும். அதை நீங்க பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா சோ இது எல்லாமே வந்து ஒரே அரேவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகி காமிக்கும். சோ ரோசி, ராணி, ராஜ், ராம், டாம்னு சொல்லிட்டு இந்த 2 அரேஸுமே வந்து மெர்ஜ் ஆகி வந்திருக்கு. சோ மெர்ஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்க வந்து நம்ம அரேஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்கேட் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம ஸ்லைஸ் அண்ட் ஸ்ப்ளைஸ் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டை வந்து 2ஆ வந்து செப்பரேட் பண்றதை தான் நம்ம வந்து ஸ்லைஸ் அப்படிங்கிற டேர்ம்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம். சோ ஃப்ரூட்ஸ் டாட் ஸ்லைஸ்க்குள்ள நம்ம வந்து 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ அரே ஸ்டார்ட் ஃப்ரம் 0 இல்லையா? சோ பனானா அப்படிங்கிறது 0,
ஆரஞ்சு அப்படிங்கிறது 1. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லெமன். சோ இந்த லெமன் கிட்ட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ இது ஸ்லைஸ் ஆனதுக்கு அப்புறமா சிட்ரஸ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள நம்ம சேவ் பண்ணிட்டோம். சோ இந்த சிட்ரஸை நீங்க பிரிண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் அண்ட் மேங்கோ மட்டும் தான் வரும். சோ தேர்ட் எலிமெண்டா இருந்த லெமன் அப்படிங்கறதோட நமக்கு வந்து 2 பார்ட்டா வந்து கட் ஆயிருச்சு. சோ ஆப்பிள் அண்ட் மேங்கோ மட்டும் இருக்கு. சோ இந்த பொசிஷனை நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 அப்படின்னு கொடுக்குறேன். சோ 2 அப்படின்னு கொடுத்தோம்னா ஆரஞ்சுல இருந்து கட் ஆயிரும். சோ லெமன் அப்படிங்கிறது இதுக்குள்ள ஆட் ஆயிருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் எலிமெண்ட். அண்ட் ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஆப்போசிட். நம்ம ஏதாவது ஒரு வேல்யூஸை வந்து உள்ள வந்து அட்டாச் பண்றதுக்கு நம்ம ஸ்ப்ளைஸ் எலிமெண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். சோ அதே சமயம் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணுங்கிற பொசிஷனையும் கொடுத்துக்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை நான் ஃப்ரூட்ஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். சோ இந்த ஃப்ரூட்ஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ்ல லெமன் அண்ட் கிவி அப்படிங்கிற இந்த பார்ட்டை வந்து நான் அட்டாச் பண்ணணும். இதுல எந்த பொசிஷன்ல நான் அட்டாச் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்பரா நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் 2 அப்படிங்கிறது. இந்த செகண்ட் பார்ட் என்ன அப்படிங்கறத பத்தி நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இப்ப நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா பனானா ஆரஞ்சுக்கு அப்புறமா லெமன் கிவி வந்து அட்டாச் ஆயிருக்கு. சோ இந்த 0 என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு எலிமெண்டோட பொசிஷனை நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ எதையுமே ரிமூவ் பண்ண கூடாதுன்னா நான் 0 கொடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல நான் 0ங்கிற இடத்துல நான் நம்பர் 1 கொடுத்திருந்தேன் அப்படின்னா சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிருக்கும். இல்ல அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் அப்படிங்கிறது இல்லாம போயிருக்கு. ஏன்னா பனானா ஆரஞ்சுக்கு அப்புறமா நமக்கு வந்து என்ன இருக்கணும், லெமன் அண்ட் கிவி வந்து செட் ஆகணும். ஏன்னா செகண்ட் பொசிஷன்ல லெமன் அண்ட் கிவி வந்து செட் ஆயிரணும். சோ இப்படி செட் ஆகும் போது பக்கத்துல இருக்கிற இந்த ஆப்பிள் அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து இப்ப இல்லாம போயிருச்சு. சோ இப்ப இந்த மேங்கோவும் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க 2 அப்படிங்கறத நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். சோ எனக்கு எந்த எலிமெண்ட்டுமே வந்து டெலீட் ஆக கூடாது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து 0 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா எலிமெண்ட்டும் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஓகே கோடர்ஸ், நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய அரேஸ் கான்செப்ட் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த எபிசோட்ல ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ்ல அடுத்த டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு பிகினர்ஸா இருக்கீங்க, ஒரு ஜாப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறத கூட நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாய் ஆல். நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா? ஆனா உங்க கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா? இதை பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.